வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் தமிழக அரசு பிடிஓ ஆபீஸ்ல இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விதமான காலிப்பணியிடங்கள் அவங்க அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான வேகன்சிஸ்ல 350க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்னா மறக்காம இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வும் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ மூலியமா ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ நீங்க இதுக்கு முன்னாடி ஜாப் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்டர்வியூ இல்லாம டைரக்ட் எக்ஸாம் இல்லாம நமக்கு வெறும் இன்டர்வியூல மட்டும் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா கம்மியான வேகன்சிஸ் 5 வேகன்சிஸ் 10 வேகன்சிஸ் அப்படி மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் 350க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை எக்ஸாம் இல்லாம வெறும் இன்டர்வியூ மட்டும் வச்சு ஆட்களை எடுக்கிறாங்க. அப்ளை பண்றதுக்கு கம்யூனிட்டிக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாருக்குமே எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒரு 2 பேஜ் தான் இருக்கு. சிம்பிளா பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், ஐடி ப்ரூஃப் என்னென்ன தேவைங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணும். கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு டைரக்டா உங்களுக்கு எந்த டேட்ல இன்டர்வியூ பிளேஸ் டைம் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த டைமுக்கு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் நீங்க இன்டர்வியூல கலந்துக்கிற மாதிரி இருக்கும். சோ மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 8th பாஸ், அதுல இருந்து அப்ளை பண்ற மாதிரி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல 12th முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட்ஸ், டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி வேரியஸ் கேட்டகரியில ஓப்பனிங்ஸ் இருக்கு. உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த ஜாபுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பர்டிகுலர் போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் இந்த ஜாப் நேச்சர் ஓகே அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு மாநகராட்சி ஆபீஸ்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்டார்டிங் சேலரியே முதல் மாத சம்பளமே உங்களுக்கு 60,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில போஸ்ட்க்கு 8th லெவல் குவாலிஃபிகேஷனுக்கு போறீங்க, இல்ல 12th லெவல் குவாலிஃபிகேஷன் ஜாப்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 12,000 15,000 அப்படிங்கிற மாதிரி சேலரி வேரி ஆகும். எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இப்ப இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்த்தலாம். சோ கிட்டத்தட்ட ஒரு 350 காலி பணியிடங்கள் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் பேஸ்ட் பண்ணீங்க. என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டோட நேம் மென்ஷன் பண்ணீங்க. நிறைய விதமான கேட்டகரி இருக்கு. அதோட குவாலிஃபிகேஷன்ல நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதை சூஸ் பண்ணீங்க. அண்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரருடைய நேம் இங்க மென்ஷன் பண்ணீங்க. ஃபாலோட் பை ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அந்த நேம் இங்க மென்ஷன் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் இவங்க சொல்லியிருக்க ஆர்டர்ல டேட் மந்த் ஃபாலோட் பை இயர் கொடுத்துங்க. அண்ட் ஏஜ் இப்போ இந்த மாசம் உங்களுக்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுதோ அதை கால்குலேட் பண்ணி ஏஜ் இங்க மென்ஷன் பண்ணீங்க. ஃபாலோட் பை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஹையஸ்டா என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்க கொடுக்கணும். நான் 10th தான் படிச்சிருக்கேன்னா 10th கொடுங்க, இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி கொடுங்க, இல்ல MBBS வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நீங்க டிகிரி, சில பேர் டிப்ளமோ தான் படிச்சிருக்கலாம். ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்களோ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கே இங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய அட்ரஸ், ஸோ தற்போதைய வீட்டு முகவரி டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தனித்தனியா அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ஜஸ்ட் டோர் நம்பர், தெருவின் பெயர் என்ன, பகுதி என்ன, மாவட்டம் என்ன அப்படிங்கறத கொடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய வார்டு நம்பர் என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணீங்க. ஃபாலோ பை உங்களுடைய பெர்மனன்டான அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ்ல அதே மாதிரி டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணீங்க. அடுத்தது உங்களுடைய ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. என்ன மதம் மற்றும் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கம்யூனிட்டியில நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க மறக்காம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் சான்றுடன் கேட்டிருக்காங்களோ அதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஃபாலோட் பை ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு அதற்கான ஆதார் கார்டுக்கான சான்றிதழையும் நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபாலோட் பை உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. சோ இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, COVID-19 டைம்ல நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா
பிளேஸ், டேட் அண்ட் சிக்னேச்சரை போட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிஞ்சது. சிம்பிளா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணிட்டு சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னா உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ சென்டரோடைய லொகேஷன் டீடைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வேகன்சிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஏரியா வைஸா அவங்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட்ல 60 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா அந்த 60 வேகன்சிஸ் என்னென்ன ஏரியால இருக்கு அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க நோட்டிபிகேஷனை செக் பண்ணி பாத்துங்க. ஸோ சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸும் இந்த நோட்டிபிகேஷனையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஏதாவது எனக்கு டவுட் இருக்கு, நான் நோட்டிபிகேஷனை தெளிவா படிச்சு பாருங்க. எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுனால நான் முன்னாடியே சொல்றதா, நாங்க யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷனை தெளிவா ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஃபர்தர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேண்டிடேட்ஸ் கான்டாக்ட்னு கொடுத்து சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க வந்து ஒர்க்கிங் டேஸ்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. மெம்பர் செக்ரட்டரின்னு கொடுத்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி சென்ட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சோ லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் காப்பீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. செல்ஃப் அட்டஸ்டட்னா என்னன்னா எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துங்க. அந்த ஜெராக்ஸ்ல உங்க சிக்னேச்சர் போட்டீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன வேணும்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப், அது வந்து 10th மார்க் ஷீட்டா இருக்கலாம், இல்ல உங்க பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஏதாவது ஒரு சர்டிபிகேட். ஸோ நீங்க 10th-லயோ 12th-லயோ தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா எடுத்து படிச்சதுக்கான ஒரு ப்ரூஃப். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிடென்சிக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இல்ல ஆதார் கார்டா இருக்கலாம், ரேஷன் கார்டா இருக்கலாம், இல்ல நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மேண்டிட்ரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ரெசிடென்சி. ஸோ இந்த 5 விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்டா நீங்க வந்து இது கூட சென்ட் பண்ணணும். அது போக தனித்தனியா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன நெசசரிஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. நீங்க சப்போர்ட் ஸ்டாஃப்க்குலாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன், ஸோ 8th சர்டிபிகேட்டோ இல்ல 10th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டோ நீங்க அட்டாச் பண்ணாலே போதும். இதே நர்சிங் ஜாப்க்குலாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங்கோ இல்ல ஜிஎன்எம்ஓ முடிச்சதுக்கான சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ல ஒரு 60 வேகன்சிஸ், ஸ்டாஃப் நர்ஸ், அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப். இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்லயுமே 60 வேகன்சிஸ் கொடுக்கலாம். மொத்தம் 240 வேகன்சிஸ் இந்த 4 போஸ்ட்ல தான் இருக்க போகுது. இந்த சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th பாஸ் அப்படின்னாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபாலோட் பை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரி நர்ஸ்க்கு 88 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஒரு 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ல ஒரு 3 வேகன்சிஸ், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் வந்து சோஷியல் ஒர்க்கர்ல ஒரு 3 வேகன்சிஸ் இருக்கு, சீனியர் லேப் டெக்னீஷியன் லேப் ஸ்டோர் அசிஸ்டன்ட்ல ஒரு வேகன்சிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு 45 இயர்ஸ் அண்ட் வந்து ஆக்சிலரி நர்ஸ், எக்ஸ்ரே டெக்னீஷியன் இவங்க எல்லாத்துக்குமே 45 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். மிச்சம் இருக்க போஸ்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், சீனியர் லேப் டெக்னீஷியன் அண்ட் லேப் ஸ்டோர் அசிஸ்டன்ட் இது எல்லாத்துக்குமே 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்டார்டிங் சேலரி 60,000 இருக்கும், ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 18,000 அண்ட் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 14,000 அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் 8,500, ஆக்சிலரி நர்ஸ்க்கு 14,000 அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ்க்கு 13,300, ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு 23,000 அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்க்கும் சேம் சேலரி தான் ப்ரொவைட் பண்றாங்க. சோஷியல் ஒர்க்கர் அண்ட் சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு 25,000 கிட்ட உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். லேப் ஸ்டோர் அசிஸ்டன்ட்க்கு 12,000 உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரியா இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, சப்போர்ட் ஸ்டாஃப் இதுக்கு எல்லாத்துக்கும் தனியா ஒரு நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு தனியா நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பிஹேவியரல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் சோஷியல் ஒர்க்கருக்கு தனியா நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, சீனியர் லேப் டெக்னீஷியன், லேப் ஸ்டோர் அசிஸ்டன்ட்க்கு தனியா நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியா இருக்கு. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ஸ்டாஃப் நர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 12th பாட்னி ஆர் ஜுவாலஜி எடுத்து நீங்க வந்து படிச்சிருக்கணும். ஃபாலோ பை தமிழ கண்டிப்பா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா
10th நீங்க வந்து படிச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மினிமம் 8th பாஸ் அப்படினாலே நீங்க வந்து எலிஜிபிள். அண்ட் தமிழ் எழுத படிக்க தெரியுதுன்னா நீங்க வந்து எலிஜிபிள். ஆக்சிலரி நர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 12th வந்து முடிச்சிடணும். அது போக வந்து 2 இயர்ஸ் வந்து ஏஎன்எம் கோர்ஸ் நீங்க முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க கவர்மெண்ட்ல அப்படின்னா தாராளமா எலிஜிபிள். எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்சஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரியோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள், நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபாலோட் பை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பில முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். சோஷியல் ஒர்க்கர்ல மாஸ்டர்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் அண்ட் சீனியர் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பிஜி டிப்ளமோன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ ஜெனடிக் டயக்னாசிஸ் டெக்னாலஜி இல்லைன்னா வந்து சைட்டோஜெனடிக் இதை நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஃபாலோட் பை டிகிரி இன் பயோடெக்னாலஜி, ஹியூமன் ஜெனடிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். லேப் ஸ்டோர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம்.